இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். என்ன பண்றது நான் அப்புறம் கரண்ட் வரலாம் ஜென்ரேட்னா யூஸ் பண்ணணும். ஜென்ரேட்டர் கூட ப்ரிப்பேராக இல்லாமல் இல்லை, நான் கம்ப்ளைண்ட் தான் ரேஸ் பண்ணுவேன். வழி இல்லை, இன்னும் போடலையே. கரண்ட் இல்லை, அது இல்லை, இதுதான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து. இல்லை கோவமாக நான் ஏன் பேசுகிறேன்? இது ஹாஸ்பிட்டலுமா, எமர்ஜென்சி. நீங்கள் இப்போ இபிக்கு காரங்க உடனடியாக வரணுமா இல்லையா சொல்லுங்க. 24 ஹாஸ்பிட்டலு, பிரசவ ஆஸ்பத்திரி தெரியல. எங்க இருந்து போன் வருதுங்கிற முதல்ல அவங்க நோட் பண்ணணும். இல்லைன்னா முக்கியமான இடத்துல இருந்து போன் வந்துருங்க, போய் பார்க்கணும். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். வடசென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சோலையப்பன் பகுதியில் உள்ள அரசு மகப்பேறு மருத்துவமனையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதால் அங்கு இருக்கக்கூடிய கர்ப்பிணிகள் தவித்து வருவதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரபு, எவ்வளவு நேரமாக அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது? கர்ப்பிணிகளோட உறவினர்கள் இது பற்றி என்ன சொல்றாங்க? சரிதா, வணக்கம். அதாவது வண்ணாரப்பேட்டை சோலையப்பன் தெரு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அரசு மகப்பேறு மருத்துவமனையில் காலை முதலே மின்தடையானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அங்கு பரிசோதனைக்காகவும் சிகிச்சைக்காகவும் வந்த நிறைமாத கர்ப்பிணிகள் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. வடசென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள சோலையப்பன் தெரு பகுதியில் தான் இந்த அரசு மகப்பேறு மருத்துவமனையானது செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்காகவும் பிரசவத்திற்காகவும் கர்ப்பிணிகள் வந்துள்ளார்கள். அப்படி வந்த கர்ப்பிணிகள் சிகிச்சையும் பரிசோதனைகளும் மேற்கொள்ள முடியாத சூழலானது தற்போது இந்த மருத்துவமனையிலே ஏற்பட்டிருக்கிறது. அதே பகுதியை சேர்ந்த, இந்த வண்ணாரப்பேட்டை பகுதியை சேர்ந்த தேன்மொழி என்ற நிறைமாத கர்ப்பிணி பெண் ஒருவர் தனது முதல் மகப்பேறுக்காக குழந்தை பெற்றுக் கொள்வதற்காக இந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். அவர் வந்தபோது அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவருக்கு அந்த பனிப்புறம் உடைந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவருக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என கூறி ஆபரேஷன் தியேட்டருக்கும் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் மின் இணைப்பானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது, மின்சாரம் போய்விட்டது. உடனடியாக அந்த கர்ப்பிணி பெண்ணோடு இருந்த அவருடைய கணவர் சுப்புராஜ் என்பவர் மருத்துவர்களிடம் இது போன்ற ஒரு அசாதாரண சூழலில் ஜெனரேட்டர் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்டபோது டீசல் இல்லாத காரணத்தினால் அந்த ஜெனரேட்டரானது 1 மாத காலமாக அப்படியே பராமரிப்பு இல்லாமல் இருப்பதாக மருத்துவர்கள் அவரிடம் கூறியிருக்கிறார்கள். இதனால் அவருடைய தேன்மொழியின் கணவர் சுப்புராஜ் மருத்துவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். மருத்துவமனை சார்பில் போலீசாருக்கு இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மருத்துவமனையில் முக்கியமாக ஜெனரேட்டரும் இல்லை, ஆம்புலன்ஸும் இல்லாத சூழலானது இருந்திருக்கிறது. வலியால் குறித்த கர்ப்பிணி தேன்மொழியை வேறு ஒரு வாகனத்தின் மூலம் அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு RSR மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அங்கு அவருக்கு சிகிச்சை நடைபெற்று வருகிறது. இவ்வாறாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி தாய்மார்கள் இந்த மருத்துவமனையில் தான் சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார்கள். மாதம் அந்த ஸ்கேன் போன்றவைகளும் அவ்வப்போது இருக்கக்கூடிய சிகிச்சையும் இந்த மருத்துவமனையில் தான் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். காலை முதலே கிட்டத்தட்ட கடந்த 2-3 தினங்களாகவே இந்த மருத்துவமனை இருக்கக்கூடிய பகுதிகளில் மின் தட்டுப்பானது, மின் இணைப்பானது அவ்வப்போது இது போன்ற மின்சாரம் கட் செய்யப்படுவதான ஒரு சூழல் இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் காலை மருத்துவ பரிசோதனைக்கு வந்தவர்களே 2க்கும் மேற்பட்ட முறையில் இந்த மின்சாரமானது துண்டிப்படைந்துள்ளது. இதனால் அங்கு ஸ்கேன் எடுக்க முடியாமல், எந்தவித சிகிச்சையும் மேற்கொள்ள முடியாமல் வந்த கர்ப்பிணி பெண்கள் காத்திருக்கக்கூடிய சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்கள் சிகிச்சைக்காக காத்து கொண்டிருந்தாலுமே கூட தற்போதுதான் அங்கு மின் வாரிய அதிகாரிகள், ஊழியர்கள் என்ன பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என்பதை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இது போன்ற அசாதாரண சூழலில் தயார் நிலையில் இருக்க வேண்டிய ஜெனரேட்டர்கள் கூட அங்கு இயங்காத ஒரு அவல நிலை இருப்பதாகவே கர்ப்பிணியின் உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரபு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.